கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 91 மாணவர்களில் 90 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் ஜீவானந்தம், மேகபுனிஷா ஆகிய இருவரும் 577 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளனர். சுபிக்ஷா, மௌலிஷ் ஆகிய இருவர் 569 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றுள்ளனர். கமலிஸ்ரீ 563 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் மற்றும் வெற்றிக்கு துணை நின்ற இருபால் ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 95% தேர்ச்சி பெற்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் மற்றும் தாளர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்படியே இருங்க, கொடுங்க மேடம். ஓகே ஓகே மேடம். புதுச்சேரியில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் அவருடைய அலுவலகத்தில் வந்து பெயர்களை பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு தேவையான புத்தகப்பை, பேனா உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோரை இழந்து வாடும் மாணவர்கள் போன் செய்தால் 1 வாரத்திற்குள் கல்வி சார்ந்த உபகரணங்கள் அவருடைய வீட்டிற்கு வந்து தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். எனக்கு அடிப்பட்ட இந்த சாரோட நோட்டீஸ் பார்த்தேன், உதவி கேட்டேன். உடனே சார் குழந்தைக்கான புக்கு, பேகு, வாட்டர் பாட்டிலு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறீங்க. சார்கிட்ட ஒரு உதவின்ட்டு என் ஃபேமிலிக்காக நான் வந்து கேட்டேன். 1 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் எது கேட்குறீங்களோ நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன். புதுச்சேரி மாநிலத்தில் 2024ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை கிராமத்தில் உள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மாநில அளவில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் பள்ளியில் 2 பிரிவுகளை சேர்த்து மொத்தம் 78 மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளும் தேர்ச்சி பெற்று இப்பள்ளிக்கு 100% தேர்ச்சியினை பெற்று தந்துள்ளனர். இதில் பள்ளி அளவில் முதல் மாணவியாக நித்யா 552 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பள்ளி துணை முதல்வர் சிவகுமார் மற்றும் தலைமை ஆசிரியர் வசந்தி ஆகியோர் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி இணைந்து மாணவர்களுக்கு 5 நாட்கள் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் துணைவேந்தர் மருத்துவர் நிகார் ரஞ்சன் பிஸ்வாஸ் தலைமையேற்க மருத்துவர் ராவ் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டார். மேலும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளர் கணேஷ் வாழ்த்துரை வழங்கினார். இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகளில் மாணவர்களுக்கு அறிவியல், ஆரோக்கியம், வேளாண்மை, மீன் வளர்ப்பு ஆகியவை பற்றி சிறப்பு வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. இந்த கோடை காலங்களில் மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் அலைபேசியில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க இதுபோன்ற சிறப்பு வகுப்புகள் வழிவகுக்கும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
they are going to patent this program itself and also promote in the features in the fight for cultivating the crops and the healthy foods. Now we can cultivate the crops without using fertilizer and all. புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பில் உத்தரவாக்கணிப்பேட் பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 4வது நாளாக நீர்மோருடன் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. தொடர்ந்து நீர்மோருடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை 4வது நாளாக தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வெற்றிவேல் தலைமையில் தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சிமெண்ட் சாலை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குமார், குணசீலன், சிவபெருமாள், அனிதா நகர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன், சண்முகம், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் உணர்ந்தனர். இதேபோல் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்திரை அமாவாசையொட்டி 17ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டுதல், அலகு போடுதல் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக வரசக்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் புறப்பட்டு மாடவீதி வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தது. அதன் பின்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை, அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன. அதற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலைப்பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்வு எழுதிய 223 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 75%க்கும் மேல் 139 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி லட்சணா தேவி 591 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், தர்ஷினி சரண் ஆகியோர் 580 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், சுதிக்ஷா 579 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளர் ஃபெடரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குநர் ஜீதா ஃபிரெடரிக், பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சீதாராமன், முருகானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் ரேவண்ணா முதல் கட்டமாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜனதாதளம் சார்பில் கர்நாடக மாநிலம் ஹசான் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். இந்நிலையில் ரேவண்ணா மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவை மகளிர் காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து
கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் மிக பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு விரதமிருந்து பால் குடங்கள் எடுத்து வீதி உலா வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து மாரியம்மனுக்கு விரதமிருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மனை வழிபட்டனர். கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்க மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் மற்றும் புதுச்சேரி மாநில கொஜோரியோ கரேத்தே சங்க மாநில செயலாளர் கரேத்தே சுந்தரராஜன் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளி அளவில் வருண் முதலிடத்தையும் காமேஷ் 2ஆம் இடத்தையும் ஆகாஷ் 3ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர். மேலும் மாணவர் வருண் பிரெஞ்சு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்களும், கணிதத்தில் 97 மதிப்பெண்களும், வேதியியலில் 92 மதிப்பெண்களும் பெற்றனர். மாணவர் காமேஷ் பொருளியலில் 94 மதிப்பெண்களும், கணக்கு பதிவியலில் 92 மதிப்பெண்களும், வணிகவியலில் 91 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் குபேரன் பிரெஞ்சு பாடத்தில் 98 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 90 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வருண். நான் முத்துரத்தினாரங்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ நடந்த 12th ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் 91% ஸ்கோர் எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் ஃப்ரெண்ட்ஸ்லையும் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் என்னோட டீச்சர் எல்லாத்துக்குமே வந்து தேங்க் பண்ணியிருக்கேன். அதேமாரி மேத்ஸில் வந்து 97 ஸ்கோர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டைமில் எல்லா டீச்சர்ஸ்க்கும், எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும், எங்கள் ஏஓ சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வில்லியனூர் அருகே உள்ள ஒதியம்பட்டு சுபாஷினி நகரைச் சேர்ந்த ஜெயபால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது இளைய மகள் மேகனா மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து அரசு பொதுத் தேர்வு எழுதினார். தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 600க்கு 334 மதிப்பெண்கள் எடுத்து மேகனா தேர்ச்சி பெற்றிருந்தார். குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மனமடைந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து மாணவி மேகனாவின் தாய் பச்சையம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி அனைத்து கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் பல்வேறு இடங்களில் இலவச நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர். அதன்படி பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் நவீன் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் இளநீர், தர்பூசணி உட்பட பல்வேறு குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்தோனி பிரதர்ஸ் தலைமையில் இளைஞர்கள் செய்திருந்தனர். மீண்டும் வரார்.
இதேபோல் திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் நீர்மோர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு மோர், பழங்கள், கரும்புச்சாறு உள்ளிட்டவற்றை வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பிரபாகரன், சக்திவேல், தியாகராஜன், தமிழ்வாணன் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தர் மேல்நிலைப்பள்ளி +2 தேர்வு எழுதிய 225 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% சாதனை படைத்துள்ளனர். இதில் 592 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவி மற்றும் 2வது, 3வது இடம் பிடித்த மாணவர்களை பள்ளியின் தாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா, பள்ளி முதல்வர் கீதா, பள்ளியின் மேற்பார்வையாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர். தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கரிய மாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதேபோல் நடராசனார் அறக்கட்டளை சார்பில் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் NR காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களின் தாகத்தை தணிக்கவும் உடல் குளிர்ச்சியாக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பில் அதிக சூரிய வெப்பத்தால் உருவாகும் அயற்சி மற்றும் பக்கவாதத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செவிலிய அதிகாரிகள் ஜமுனா ராணி, கிராமப்புற சுகாதார மேற்பார்வையாளர் புவனாம்பாள், கிராமப்புற செவிலியர் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலையத்தின் மருத்துவ அதிகாரி அஸ்மா மற்றும் மருத்துவ அதிகாரி பாலசுப்ரமணியன் கூறுகையில், தளர்வான மெல்லிய பருத்தி ஆடைகளை உடுத்த வேண்டும், வெயிலில் செல்லும்போது குடை, தொப்பி, குளிரூட்டும் கண்ணாடி அணிந்து செல்ல வேண்டும், அதிக அளவில் தண்ணீர் பருக வேண்டும், மோர், எலுமிச்சை சாறு இவற்றுடன் சிறிதளவு உப்பு கலந்து பருக வேண்டும் என விளக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியின் இறுதியில் சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் நன்றி கூறினார். ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் வெமுலா கடந்த 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் வெமுலா தலித் அல்ல என்று கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்போது அவ்வழக்கை முடித்து வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சிவச்சந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், தொல்காப்பியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இப்போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகத்தில் நடத்தக்கூடாதா? ரத்து செய், ரத்து செய்.